கடவுள் யார், எப்படிப்பட்டவர் அப்படின்றத தெளிவாக புரிஞ்சிக்காம மனசுக்கு தோன்ற விதத்தில் கடவுளை கற்பனை பண்ணி அந்த கற்பனை தான் உண்மை அப்படின்னு நம்புறதுனால தான் வாழ்க்கையை சரியாக வாழ தெரியாமல் துன்பப்படுறாங்க. கடவுளை புரிஞ்சுக்கும் போது வாழ்க்கை அழகான ஒன்றா மாறும். ஒன்றையும் கூட்டினா என்ன நம்பர் வரும் அப்படின்ற கேள்விக்கு அறிவை யூஸ் பண்ணி பதிலை தேடும்போது 2ன்ற பதில் தான் கிடைக்கும். இதுதான் எல்லாருக்குமே கிடைக்கும். ஆனால் அறிவை யூஸ் பண்ணி பதிலை தேடாமல் சும்மா மனசுக்கு தோன்றதை கற்பனை பண்ணால் என்ன வேணால் கற்பனை பண்ண முடியும். 4ன்னு கற்பனை பண்ண முடியும், 10ன்னு கற்பனை பண்ண முடியும், யானை குதிரை இப்படின்னு எது வேணால் கற்பனை பண்ண முடியும். அதே மாதிரி கடவுள் யாருன்ற கேள்விக்கும் அறிவை பயன்படுத்தி பதிலை கண்டுபிடிக்கும் போது ஒரே ஒரு கடவுள் தான் கிடைப்பார். ஆனால் அறிவை பயன்படுத்தி கடவுளை கண்டுபிடிக்காமல் சும்மா மனசுக்கு தோன்ற மாதிரி நம்புறதுனால தான் பல கடவுள்கள் உருவாகிறாங்க. ஒரே மதத்தில் இருக்க ஒரே கடவுளை நம்புகிறவங்க கூட ஒரே கடவுளை நம்புறதில்ல. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அதே கடவுளை வேறு வேறு மாதிரி நம்புகிறாங்க. எப்படின்னா, ஒரு மனுஷன் இருக்கான், அவன் ஃப்ரெண்டு அவனை ஒரு விதத்தில் புரிஞ்சு வச்சுருக்கான், அவன் இந்த மாதிரியே ஒருத்தன் அப்படின்னு. இன்னொரு ஃப்ரெண்டு அவனை வேறு மாதிரி புரிஞ்சு வச்சுருக்கான். அவனே தன்னைத்தானே நான் இப்படிப்பட்டவன் அப்படின்னு ஒரு விதத்தில் புரிஞ்சு வச்சுருக்கான். இப்படி இந்த 3 பேருமே ஒவ்வொரு விதத்தில் அவனை புரிஞ்சு வச்சுருப்பாங்க. உண்மையிலே அவன் யார் அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்னா அவனை பற்றி தெளிவாக ஆராய்ச்சி பண்ணி யோசித்து புரிஞ்சுக்கிட்டால் தான் உண்மையிலே அவன் யாருன்னு தெரியும். இப்படி அறிவை பயன்படுத்தி ஒருத்தனை புரிஞ்சிக்காமல் சும்மா மனசுக்கு தோன்ற விதத்தில் ஒருத்தனை நம்பும்போது தான் அவன் ஒவ்வொருத்தனோட கண்ணுக்கு ஒவ்வொரு மாதிரி தெரிகிறான். அதே மாதிரி தான் ஒரே மதத்தில் இருக்க ஒரே கடவுளை நம்புகிறவங்க கூட ஒருத்தனோட கண்ணுக்கு அந்த கடவுள் வேறு மாதிரி தெரிவார், இன்னொருத்தனோட கண்ணுக்கு அதே கடவுள் இன்னும் வேறு மாதிரி குணங்களோடு தெரிவார். இப்படி மனசுக்கு தோன்ற விதத்தில் கடவுளை உருவாக்குறதுனால தான் தவறான கடவுள்களை உருவாக்குறாங்க. அந்த தவறான கடவுள்கள்கிட்ட இருந்து தவறான குணங்களை பெறுறாங்க. உதாரணத்துக்கு, மனிதர்கள் தங்களோட கற்பனையால் உருவாக்கின கடவுள்கள் பெரும்பாலும் ஒருத்தன் தப்பு பண்ணிட்டான்னா அவனை தண்டிப்பாங்க, பழி வாங்குவாங்க, நரகத்துக்கு கூட்டிகிட்டு போய்கிறது, இது மாதிரி பழி வாங்குகிற செயலில் தான் இறங்குவாங்க. ஆனால் உண்மையான ஒரு கடவுளோட குணம் என்னதுன்னா, ஒருத்தன் தப்பு பண்ணிட்டானா அவனை பழி வாங்கணும்னு அவசியம் இல்லை, அவனை திருத்தலாம். இப்படி திருத்துறது தான் ஒரு சிறப்பான குணம். ஆனால் தப்பு பண்ணவனை திருத்துகிற சிறப்பான குணத்தை கடவுளுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த கடவுள் எல்லாமே மனிதர்களால் உருவாக்கப்பட்டது. அதனால் அவங்களுக்குள்ள என்ன குணம் இருக்கோ அதே குணத்தை தான் கடவுளுக்கும் கொடுப்பாங்க. மனுஷங்க தான் சாதாரணமாக ஒருத்தன் தப்பு பண்ணிட்டானா அவனை பழி வாங்கணும்னு நினப்பாங்க. இந்த மாதிரி பழி வாங்குகிற குணம் மனுஷங்களுக்கு தான் இருக்குது. அந்த குணத்தையே கடவுளுக்கு கொடுத்து வச்சிடுறது. இப்படி தனக்குள்ளே இருக்க கேவலமான குணத்தை எல்லாத்தையுமே கடவுளுக்கும் கொடுத்து வச்சிடுறது. இதனால் சிறப்பான குணம் கொண்ட கடவுளாக இருக்க வேண்டியவங்க மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய கேவலமான பல குணங்கள் கடவுளுக்கும் இருக்கிற மாதிரி பண்ணி வச்சுறாங்க. இப்போ ஒருத்தன் கடவுளே பழி வாங்குகிற குணம் கொண்டவர் அப்படின்னு நினச்சாருன்னா என்ன பண்ணுவான்? அப்போ பழி வாங்குறது எதுவும் தப்பு இல்லை போல் அப்படின்னு நினச்சி அவனும் பழி வாங்குறதுல இறங்குவான். இப்படி பண்ணுறதுனால பிரச்சனை தான் உருவாகும். ஆனால் ஒருத்தன் கடவுளோட குணம் பழி வாங்குறது கிடையாது, ஒருத்தன் தப்பு பண்ணால் திருத்துறது அப்படின்னு நினச்சானா அவனுமே அந்த சிறப்பான குணத்தை தனக்குள்ளே வளர்த்துக்க பார்ப்பான். சுற்றி இருக்கவங்க தப்பு பண்ணால் திருத்த முயற்சி பண்ணுவான். இந்த உலகத்தில் நடக்கிற கெட்டதையும் கெட்டவங்களையும் திருத்த முயற்சி பண்ணுவான். அப்படி திருத்தணுன்னா தன்னைத்தானே ஃபஸ்ட்டு திருத்தணும். தன்னைத்தானே திருத்தும் போது தான் மற்றவனை திருத்துறது எப்படின்னு தெரியும். இப்படி மற்றவனை திருத்தணும்னு நினைக்கிறவன் தன்னைத்தானே திருத்திக்குவான். தன்னைத்தானே திருத்தி ஒரு சிறப்பான மனிதனாக மாறுவான். இப்படி தன்னைத்தானே திருத்தி எல்லாரையும் நேசிக்கக்கூடிய, யார் மேலேயும் கோவப்படாமல் அன்பு செலுத்தக்கூடிய நல்ல மனுஷனாக மாறும்போது அவனோட வாழ்க்கை அற்புதமாக மாறும். இப்படி இயற்கையாகவே ஒருத்தன் நல்லவனாக இருக்கும்போது தான் வாழ்க்கை நல்லா மாறும். சமூகத்தில் மக்கள் துன்பப்படுறது காரணம் மனசில் அன்பு இல்லாமல் நல்லெண்ணம் இல்லாமல் இருக்காங்க. அதனால தான் துன்பமே படுறாங்க. கடவுளுக்கு நல்லெண்ணத்தை கொடுத்துருந்தா கடவுளை பார்த்து தானும் திருந்தி நல்லெண்ணத்தை வளர்த்துக்கிட்டு நல்லா இருந்திருப்பாங்க. இதுக்கு இன்னொரு உதாரணம், உண்மையிலே ஒரு நல்ல கடவுள் யாருக்கு உதவி பண்ணுவா?
ஒருத்தன் நல்லவனாக இருக்கான், அவன் கோயிலுக்கெல்லாம் வர மாட்டான், சாமிலாம் கும்பிட மாட்டான், ஆனால் நல்லவன். ஆனால் இன்னொருத்தன் ரொம்ப மோசமானவன், கோயிலுக்கு வருவான், சாமி கும்பிடுவான், காணிக்கையெல்லாம் போடுவான். இப்போ இந்த 2 பேரில் ஒரு நல்ல கடவுள் யாருக்கு உதவி பண்ணுவாங்கன்னா, நல்லவனாக இருக்கவனுக்கு தான் உதவியே பண்ணுவாங்க. ஆனால் மனுஷங்க எந்த மாதிரியான கடவுளை உருவாக்கி வச்சுருப்பாங்கன்னா, கடவுள் நல்லது பண்ணணுன்னா நீ நல்லவனாக இருக்கணும்லாம் அவசியம் இல்லை. கோயிலுக்கு போகணும், சாமி கும்பிடணும், காணிக்கை போடணும், வேண்டுதல் செலுத்தணும். இந்த மாதிரி கடவுளுக்கு நீ ஏதாவது நல்லது பண்ணேன்னா பதிலுக்கு கடவுளும் நல்லது பண்ணுவார். அப்படின்ற மாதிரி தான் கடவுளே உருவாக்கி வச்சுருக்காங்க. இந்த குணம் வந்து கடவுளோட குணம் கிடையாது. இதெல்லாம் மனுஷங்களோட குணம். மனுஷங்க தான் ஒருத்தனுக்கு உதவி பண்ணால் அவன் நல்லவனா கெட்டவனான்லாம் பார்த்து உதவி பண்ண மாட்டாங்க. அவன் நம்மளுக்கு உதவி பண்ணியிருக்கானா, நம்ம கூட பழகிருக்கானா, நம்ம சொந்தக்காரனா, இந்த மாதிரி பார்த்து தான் உதவி பண்ணுவாங்க. இப்படி சுயநலத்துக்காண்டி உதவி பண்ணக்கூடிய கேவலமான மனிதர்களோட குணத்தை கடவுளுக்கும் கொடுத்து வச்சிடுறாங்க. இப்போ ஒருவேளை கடவுளுக்கு இந்த குணத்தை கொடுக்காம, கடவுள் வந்து யார் நல்லவனாக இருக்கானோ அவனுக்கு தான் உதவி பண்ணுவாங்க அப்படின்ற குணத்தை கொடுத்துருந்தா, அந்த கடவுளை பின்பற்றுறவங்களும் நம்மளும் நல்லவனா இல்லையான்னு பார்த்து உதவி பண்ணணும் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. அப்போ வாழ்க்கையில் யாராவது ஒரு நல்லவனுக்காவது உதவி பண்ணியிருப்பாங்க. அப்படி நல்லவனுக்கு உதவி பண்ணால் நல்லவன் தான் கூட பழகுவான். அவன் கூட பழகும்போது நல்ல குணங்கள் வந்திருக்கும். நல்ல குணங்கள் வந்தால் தானாகவே வாழ்க்கை நல்லா மாறி இருக்கும். ஆனால் இதெல்லாம் மனிதர்கள் பண்ணுறதில்ல. யாருக்கு தான் உதவி பண்ணுறாங்கன்னா, தான் குடும்பத்துக்கு, தான் கூட பழகுனவன், இந்த மாதிரியான ஆட்களுக்கு தான் உதவி பண்ணுறாங்க. அவங்க எல்லாருமே யார் மேலே அன்பு செலுத்தாமல் ஒரு மட்டமான ஆளாக இருப்பாங்க. இப்படி மட்டமான ஆளுக்கெல்லாம் உதவி பண்ணால் சுற்றி இருக்கவங்க எல்லாருமே மட்டமான ஆளாக தான் இருப்பாங்க. அப்போ மட்டமான ஆள் கூட சேரும்போது தனக்கும் மட்டமான குணங்கள் தான் வரும். அப்போ வாழ்க்கையும் மட்டமாக தான் மாறும். கடவுள் நல்லவனுக்கு தான் உதவி பண்ணுவார் அப்படின்னு நினச்சிருந்தா தன்னோட குணங்களை திருத்தி நல்லவனாக மாற முயற்சி பண்ணியிருப்பாங்க. அப்படி பண்ணியிருந்தால் வாழ்க்கை நல்லா மாறியிருக்கும். இந்த மாதிரி கடவுளை அறிவால் புரிஞ்சு கடவுளை உருவாக்கி இருக்கும்போது கடவுளுக்கு உண்மையிலே நல்ல குணங்கள் இருந்திருக்கும். அந்த நல்ல குணங்களை பார்க்கும்போது கடவுளை பின்பற்றுறவங்களுக்கு நம்மளும் நல்ல குணத்தை வளர்த்துக்கணும்னு தோணும். இப்படி மக்களுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்களோட குணத்தை பின்பற்றுவாங்க. ஆனால் மக்களுக்கு பிடிச்சதெல்லாம் இந்த மாதிரி ஒரு மட்டமான கடவுளை பிடிச்சிருக்கு, இல்லைன்னா அரசியல்வாதி, செலிப்ரிட்டி, தன்னோட குடும்பத்தில் இருக்க மட்டமான மனிதர்கள், இவங்கள எல்லாரையும் தான் பிடிச்சிருக்கு. அப்போ அவங்கக்கிட்ட இருக்க மட்டமான குணங்கள் தான் இவங்களுக்கு வருது.